இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் முத்து. இதில் ரஜினி சார், மீனா மேம், ரகுவரன் சார், ராதா ரவி இவங்களோட மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரஹ்மான் சார். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அதில் வர வரிகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு, அந்த மாதிரி நிறைய வரிகள் வரும். அதாவது எந்த ஒரு பதவிக்குமே ஆசைப்பட தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் நம்மளை தேடி அதுவாகவே வரும், அந்த மாதிரி வரிகள் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த படத்தில் ரஜினி சார் வந்து ஒருத்தவங்க வீட்டில் வந்து வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது சந்திரபாபு அவங்க வீட்டில் வந்து இவர் வேலை பார்ப்பாரு. அவரை எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறது வர்றது இவரோட வேலை. குதிரை வண்டி ஓட்டுறவராக இருப்பார். அவங்க வீடு வந்து பெரிய மாளிகை வீடாக இருக்கும். அங்கே வேலை பார்க்குறக்கே ஒரு 40-50 பேர் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவ்வளோ பெரிய வீடு இருக்கும். இதில் இவர் வேலை பார்த்துட்ருப்பாரு. இவர் சந்திரபாபு சாருக்கு வந்து நாடகம் பார்க்க போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த நாடக கலைஞர்கள்லாம் நடிப்பாங்க இல்லையா, அதுக்கு அது எந்த ஊரில் நடந்தாலும் போய் பார்ப்பாரு. அதில் மீனா வந்து அதில் ஒரு கலைஞராக இருப்பாங்க. அவங்கள பார்க்குறக்காண்டி தான் சந்திரபாபு போவார். ஏன்னா மீனாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி பார்க்க போகிறது ரஜினி அவங்களுக்கு பிடிக்காது. கூட்டிகிட்டு போவார். அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வரும். அப்போ மீனாவை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சந்திரபாபு வந்து கூட்டிகிட்டு வர சொல்லுவார். ஓகே, நம்ம வந்து இவங்களை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. அப்போ வர்ற வழியில் இப்படி ஒரு மிஸ் ஆகி டக்குன்னு கேரளா பக்கத்து வண்டி போயிடும். சந்திரபாபு தனியாக போயிடுவார். காரில் ஏற்றி அனுப்பி விட்டுருவார். போயிடுவாங்க. அப்போ போன இடத்துல ரஜினி சார் நடந்துக்கிறது, அதாவது அவருக்கு பக்கத்தில் போய் இப்படி வண்டி போகும்போது டக்குன்னு டச் ஆகுறது அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. பெண்கள்னாலே பிடிக்காமல் இருப்பார். அதெல்லாம் பார்த்துட்டு மீனா அவங்களுக்கு வந்து ரஜினியை வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. எங்கேயோ சுற்றி திரிஞ்சு கடைசியில் வீட்டுக்கு வந்துருவாங்க. இது என்னாகும் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளில் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ரஜினி சாரும் மீனா வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இது என்ன ஆயிரும்னா, இது வந்து பிரச்சனை ஆயிரும். ஏன்னா சந்திரபாபுக்கு வந்து மீனாவை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அப்போ இவர் வந்து ஏமாத்துறாரு அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். அதனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ரஜினி வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு வெளியில் பற்றி விட்டுருவார். அந்த நேரம் பார்த்து சந்திரபாபுவோட அம்மா வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ வெளில பற்றி விட்டோன்னா அவர் அடித்து பார்த்தோம் வெளில போயிடுவார் அழுதுகிட்டே. அப்புறம் பார்த்தா அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, எங்கே முத்து எங்கே ஆள் காணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வேலைக்காரங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி முத்துவை வந்து ஐயா வந்து அடித்து வெளில பற்றி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. சந்திரபாபு வந்து திட்டும்போது சொல்லுவாங்க, அவர் ஒரு வேலைக்கார நாய்க்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா எனக்கு அவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது வந்து ரஜினி சாரோடைய அப்பா, அந்த மாளிகைக்கு சொந்தக்காரவரே அவர் தான். ஒரு பெரிய பணக்காரராக இருந்திருப்பார். அவர் ஊர் மக்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார். அவங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் இவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவங்களுக்கு நிலம் கூட எழுதிலாம் வைப்பார். அது என்ன ஆயிரும்னா, அதாவது சந்திரபாபுவுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய ரகுவரன் வந்து இப்படி எல்லாருக்கும் எழுதி வைக்கிறாரு, அப்போ நம்மளுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து பொய் கையெழுத்து வாங்கிடுவார். அதாவது அந்த நிலத்தை ஃபுல்லாக இவர் பேரில் ஆல்ரெடி மாற்றிருப்பார். அது இவருக்கே தெரியாது. அப்போ மக்கள் எல்லோரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஐயா நாங்கள் போய் பத்திர ஆஃபீஸில் கொடுக்கும்போது அவங்க எல்லாரும் உங்களுடைய மச்சான் பேரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். நீங்கள் வந்து சொத்து பத்துக்கு தானே ஆசைப்பட்றீங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையும் அவர் வெளியில் கிளம்பிடுவார். அந்த ஒரு அவமானம் தாங்க முடியாமல் ரகுவரன் இறந்து போயிருப்பார். ஆனால் அவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருப்பார் அப்படின்னா, என் பிள்ளைய வந்து பணத்தாசை தெரியாமல் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னனால தன்னுடைய வீட்டுக்கே வேலைக்காரன் மாதிரி வச்சு வளர்த்துருப்பாங்க. அந்த விஷயத்தை ஃபுல்லாக சந்திரபாபு கிட்டே அவர் சொல்லுவார். இந்த மாதிரி இந்த வீட்டை வந்து ஆள வேண்டியவனே அவன் தான்டா, அவனை போய் நீ வெளியில் பற்றி விட்டுருக்க, நம்ம தான்டா இந்த வீட்டுக்கு வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ சந்திரபாபுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவரை தேடி போவாங்க. அப்புறம் முத்துவை கண்டுபிடிச்சிருவாங்க, அதாவது ஹீரோவை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த ஏரியாலேயே ஒரு ஊரணிக்கரை ஓரமாக ஒரு ஐயா, வயசான ஐயா தெரிவார். அவர் தான் இந்த ரஜினியுடைய அப்பா. அப்போ இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு தடவை முத்து வந்து சொல்லும்போது கூட தேடி போவாங்க. அவர் காணாமல் போயிடுவார். அதுக்கப்புறமா அந்த அம்மா சொல்லுவாங்க, நீ ஒரு நாள் பார்த்தேன்னு சொன்னில, அதுதான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவங்க வந்து தேடி போவாங்க. ஆனால் அந்த இடத்துல அவரோட டவல் மட்டும்தான் கிடக்கும், அது இருக்காது. இந்த படத்தில் இந்த விடுகதையாக ஒரு வாழ்க்கைன்னு ஒரு சாங் வரும். அது வரிகள்லாம் ரொம்பவே அழகாக எழுதியிருப்பார் வைரமுத்து சார். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ராதா ரவி தான் இந்த இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு காரணமாக இருப்பார். அதாவது ரகுவரனுடைய மச்சான். அவர்னால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அதோட இவங்க சந்திரபாபு அவங்களுமே கொல்ல பார்ப்பார். அவர் இவனை வந்து கொன்னுட்டு முத்து மேலே பழிய போட்டுடலாம் அப்படின்னு. ஆனால் அவங்கள காப்பாற்றினது இந்த முத்துவோடைய அப்பா தான். காப்பாற்றி அவங்கள பத்திரமா விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ராதா ரவியோட பொண்ணை வந்து சந்திரபாபு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவார். லாஸ்ட்டில் மீனா வந்து ரஜினி சாருக்கு ஜோடியாக வந்துடுவாங்க.